வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார்கோல் பவுடர் எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 2 தேங்காய் ஓடு எடுத்துருக்கிறேன். தேங்காய் ஓடு வேண்டாம் அப்படின்றவங்க அக்ரூட் கொட்டை, அதோட ஓடு இருக்கும், அக்ரூட்டோடைய ஓடு இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் ஓடு எடுத்துருக்கிறதால இதை நான் கேஸில் காமிச்சு நல்லா அதாவது நல்லா நெருப்பு வந்துட்டு ஃபுல்லாகவே கறியாயிடணும். நான் 2 தேங்காய் ஓடு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு கறி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டரை இதுக்குள்ளே நான் ஊற்ற போகிறேன். ரோஸ் வாட்டர் வந்து அளவுலாம் கிடையாது, நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அதை மொத்தம் அது இழுத்துக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிங்க. அதுலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே விட போகிறேன். அதாவது அந்த சூடு எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இதை நான் இப்போது ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா, அதாவது டைட்டாக கட்டி ஈரம் போக நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு நான் இதை எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சம் குறைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சலிச்சுட்டு திருப்பியும் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வீட்லேயே செய்கிறதால நம்ம ஃபேஸில் வந்து எப்படி சொல்கிறது, எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும். அது ஏன்னா நம்ம நிறைய ரோஸ் வாட்டர் அதில் சேர்த்துருக்கிறதால இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.